சென்னையில் ரிப்பன் மாளிகை அருகே போராடி வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அது தொடர்பாக பேச அவர்களின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் லிபிகா விவரம் என்ன? தேவப்பிரியன், தொடர்ந்து சென்னை ரிப்பன் பில்டிங் அருகில் கிட்டத்தட்ட 13வது நாளாக தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணி நிரந்தரம் செய்ய கோரியும் தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்தும் தொடர்ந்து இவர்களுடைய போராட்டம் என்பது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த போராட்டம் குறித்து 7 கட்டத்துக்கும் மேற்பட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லாத நிலையில் தொடர்ந்து இவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்த நிலையில் இன்று உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நீதிபதிகள் பொதுமக்களுக்கு இடையூறு தரும் விதமாக தற்போது சாலையில் நடைபாதையில் அமர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை கருத்தில் கொள்ள முடியாது, உடனடியாக அவர்களை அகற்ற வேண்டும் என காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து தற்போது இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையிலும் தற்போது அமைச்சர் KN நேரு, அதே போன்று சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா, அதே போன்று துணை மேயர் மகேஷ்குமார், ஆணையாளர் குமரகுருபன் ஆகிய 5 பேர் கொண்ட தலைமையில் அந்த பேச்சுவார்த்தைக்காக தற்போது உரிமை மீட்பு குழு அவங்க தலைமையில் தற்போது அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. போராட்ட குழு சார்பாக அந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் இன்னும் இதுவரை போராட்ட குழு சார்பாக தற்போது பேச்சுவார்த்தைக்கு செல்லாமல் இருந்து வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு சலுகைகளை சென்னை மாநகராட்சி நேற்று காலை அறிவித்திருந்தது. தனியார்மயமாக்கப்படுவதிலும் பல்வேறு சலுகைகள் இருப்பதாக அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அதன் பிறகுமே அந்த அறிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களை தனியார்மயமாக்கப்படக்கூடாது என்பதே இவர்களுடைய ஒரு முக்கிய பிரதான கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. அதே போன்று பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் மண்டலம் 5 மற்றும் 6 இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த போராட்டம் என்பது பெரிய அளவில் தற்போது வெடித்து வரக்கூடிய நிலையிலும் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பொதுமக்களுக்கு இடையூறு விதமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை அகற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்காக சென்னை மாநகராட்சி சார்பில் தற்போது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தூய்மை பணியாளர்கள் காத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு பின்னரே இவர்களுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்தும் தெரிய வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் சற்று போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி முழுவதுமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் இந்த போராட்டம் காரணமாகவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேவப்பிரியன்.